அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து மாநகராட்சிகளினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதனுடைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த மாநகராட்சிகளினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை நான் அப்லோட் பண்றேன். அதுக்கான டைம் தான் இந்த பீரியட். ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆக போகுது வீடியோ போட்டு. இந்த டிலே அதனால தான் ஆச்சு. தொடர்ந்து நம்ம பல்வேறு விதமான சர்வேக்களை எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சைடு எனக்கு ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி தான் அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பார்க்க இருப்பது எம்எல்ஏக்களினுடைய செயல்பாடு சார்ந்த தரவரிசை பட்டியல் தான். ஒவ்வொரு தொகுதியிலையும் எம்எல்ஏக்கள் எப்படி செயல்படுறாங்க, எல்லா கட்சியும் தான் 234 தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா எம்எல்ஏக்களினுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் ரேட் தான் இது. ஆனா இதுல டாப் 10 மட்டும்தான் இங்க நான் சொல்ல போறேன். மீதி இருக்கிறதெல்லாம் ஃபில்டர் பண்ணியாச்சு. ஏன்னா அவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு பார்க்க பொறுமையும் இருக்காது அண்ட் டேட்டாவும் உங்களுக்கு புரியாது. அதனால டாப் 10 மட்டும் இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொன்னு, இதை நீங்க எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி எப்படி எடுக்கிறோம், என்னென்ன மெத்தடுன்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதுல என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் மக்கள் அந்த எம்எல்ஏவை எப்படி பாக்குறாங்க, செயல்பாடு சார்ந்து எப்படி செயல்படும் திறனை அளவிடுறாங்க அப்படின்றத கால்குலஸ் மூலமா ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னு வச்சு அதுல எவ்வளவு மார்க்ஸ் இவங்க ஸ்கோர் பண்றாங்க அப்படின்றத கணக்கெடுத்து ஓவராலா நம்ம அலாட் பண்ணி முதலிடம், 2வது இடம், 3வது இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வகைப்படுத்திருக்கோம். இதுல எந்த கட்சி அதிக எண்ணிக்கையை பெறுது அப்படின்றதையும் பார்க்க இருக்கிறோம். இப்ப டாப் 10ன்னா அது 10 எம்எல்ஏக்கள் தான். அந்த 10 எம்எல்ஏக்கள்ல எந்த கட்சி அதிக எம்எல்ஏக்களை பெறுது அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதுல ஓட் ஷேர்ன்ற கான்செப்ட் வராது. ஏன்னா இது ஒரு மார்க் தான், எக்ஸாம் மாதிரி தான். இப்போதைக்கு இப்போ கட்சி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு தாவேகா, எதிரணியில திமுகவும் அதிமுகவும் உட்கார்ந்துருக்கு. இவங்க எம்எல்ஏக்களினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றதுதான். எதிர்கட்சி மட்டும்தான் வரணும், இல்ல ஆளுங்கட்சி மட்டும்தான் அதிக ரேங்க் எடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. சுயேட்சை எம்எல்ஏ கூட அதிக ரேங்க் எடுக்க முடியும். ஆனா தமிழ்நாட்டுல சுயேட்சை எம்எல்ஏ யாரும் ஜெயிக்கல. ஏன்னா இந்த ஸ்டேட் அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்குள்ள வராது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இருந்தாங்க சுயேட்சை எம்எல்ஏக்கள்லாம். பட் இப்ப அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்ம பக்கத்து யூனியன் டெரிட்டரி மாநிலமான புதுச்சேரியில இருக்கு சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த தரவரிசை பட்டியலை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலிடிக்ஸ் சார்ந்து சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணணும், அதையும் நான் பேசுறேன். முதல்ல எம்எல்ஏக்களின் செயல்பாடு சார்ந்த தரவரிசை பட்டியல் டாப் 10ல முதலிடத்தை பிடிக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம். தாவேகாவினுடைய சபரி ஐங்கரன் பெரியகுளம் தனித்தொகுதியினுடைய எம்எல்ஏ வராரு. இவர் முதலிடத்துல ஸ்ட்ராங்கா 71 பாயிண்ட்ஸ், 71 மார்க் அவுட் ஆஃப் 100 வாங்கி முதலிடத்துக்கு வராரு. மக்கள் அந்த தொகுதி சார்ந்து இவருடைய செயல்படும் திறனை 71 மார்க் கொடுத்து அங்கீகரிச்சிருக்காங்க. மிகப்பெரிய லீடு இது. ஏன்னா முதல் தலைமுறை எம்எல்ஏவா இவர் அடியெடுத்து வைக்கிறாரு. ஒரு சாதாரண குடும்ப பின்னணியை சேர்ந்தவர். தேனி மாவட்டத்துல தாவேகா 2 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றது. ஒன்னு கம்பம், இன்னொன்னு பெரியகுளம். இப்போதைக்கு அவர் தான் செயல்பாடு சார்ந்து தமிழ்நாட்டிலே நம்பர் 1 எம்எல்ஏவா முன்னிலை பெறாரு. அவருடைய செயல்பாடு மிகப்பெரிய அளவுல இங்க இருக்கு. 2வது இடத்துல கமலி தமிழக வெற்றி கழகம் அவினாசி தனி தொகுதியினுடைய எம்எல்ஏ வராங்க. இவங்க 50 பாயிண்ட்ஸ் பெறாங்க. 2வது இடத்துக்கு இவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சபரி ஐங்கரனை விட 21 பாயிண்ட்ஸ் கம்மியா எடுத்திருக்காங்க. இவங்க தற்போதைய அமைச்சரா இருக்காங்க, கால்நடைத்துறையினுடைய அமைச்சர். 3வது இடத்துல தற்போதைய அமைச்சரா இருக்கிற ரமேஷ் அவர்கள் வராரு, தமிழக வெற்றி கழகம். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ இவரு 33 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. 4வது இடத்துல சத்யபாமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏ, திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி. இவங்க 31 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 5வது இடத்துக்கு சதீஷ் கிறிஸ்டோபர், இவர் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ. இவருக்கு 29 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. 6வது இடத்துல தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வராரு. இவர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இவருக்கு 21 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. கடும் பின்னடைவை சந்திக்கிறாரு. 7வது இடத்துல தற்போதைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வராரு. இவர் 17 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இவர். 8வது இடத்துல லக்ஷ்மணன் வராரு. இவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இவருக்கு 16 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. 9வது இடத்துல சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காரு. இவருக்கு 13 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இவரு. 10வது இடத்துல பாலமுருகன் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர். இவருக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இதுதான் ஓவரால் நம்ம பார்க்குற தரவரிசை பட்டியல். இந்த தரவரிசை பட்டியலை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் 10 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சபரி ஐங்கரன் பெரியகுளம் தனித்தொகுதியினுடைய எம்எல்ஏ முன்னிலை வகிக்கிறாரு. 21 பாயிண்ட்ஸ். அவருக்கு அடுத்து வந்த கமலி அவர்களை விட கூடுதலா பெற்று முன்னிலைக்கு வராரு. அப்போ 234 சட்டமன்ற தொகுதியில செயல்படுற
எம்எல்ஏக்களை கம்பேர் பண்ணும்போது சபரி ஐங்கரன் டாப் 1 வராரு. அவர் தான் இப்போதைக்கு மக்கள் ஆதரவை பெற்ற, அந்த தொகுதியினுடைய பேராதரவை பெற்ற எம்எல்ஏவா இருக்காரு. அவருடைய செயல்பாடு பெரிய அளவுக்கு இருக்கிறதா தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த டாப் 10 பொறுத்த வரைக்கும் 9 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ மட்டும் திமுகவை சேர்ந்தவர், அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின். இப்படிதான் இந்த களம் இருக்கு. ஸோ தாவேகா ஏகோபித்த ஆதரவை பெற்று முதல் 9 இடங்களை வந்து கைப்பற்றுது அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இதுல பாத்தீங்கன்னா எளிய பிரிவு எம்எல்ஏக்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஸோ மக்கள் மத்தியில இவங்களுக்கான அந்த வரவேற்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நம்மளால சொல்ல தோணுது. இந்த ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. இந்த பாயிண்ட்ஸ் வந்து சில பேருக்குலாம் ஈக்குவலா வந்தது. எப்போனா இந்த 50, 60 அந்த ரேங்கிங் போகும்போது, அதுக்கப்புறம் இல்லை. இன்னொரு கேள்வி வரும், இப்பதான் சில தொகுதியில எம்எல்ஏஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்களே, அப்புறம் எப்படி இதை சொல்றீங்கன்னு கேட்கலாம். இதெல்லாம் அதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது. இது ஒரு சைடு ஒரு டீம் வந்து இதை எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப கம்மியான சாம்பிள் சைஸ் தான். இருந்தாலும் மக்களுடைய அந்த ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா வந்து மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே மாதிரியான ஊடகங்கள் வந்து ஒரு சர்வே எடுப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் சர்வே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி. சரி, அதே மாதிரி ஒரு ஃபார்மேட்ல நம்ம வந்து மூட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சு அது பல்ஸ் ஆஃப் தமிழ்நாடுவா மாத்தி இந்த டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணோம். இதுல நம்ம பார்க்கும்போது ஒரு எளிய பிரிவு எம்எல்ஏ வந்து முதல் இடத்துக்கும், ஒரு நல்ல கம்ஃபர்டபுளா மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து 6வது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய செயல்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு அந்த மக்கள் ஃபீல் பண்றதாதான் இது நம்மளுக்கு தெரியுது. என்றாலும் அவர் 6வது இடத்துக்கு தான் தள்ளப்படுறாரு. அது பெரிய பின்னடைவு. அதே சமயத்துல நீங்க சபரி ஐங்கரன், கமலி அவர்கள், ரமேஷ், சத்யபாமா, சதீஷ் கிறிஸ்டோபர், இவங்க எல்லாருமே சாதாரண எளிய பிரிவை சேர்ந்த எம்எல்ஏக்கள். இவங்க எல்லாம் டாப் 5 இடத்துக்கு வராங்க. ஸோ மக்கள் ஆதரவை வந்து பெரிய அளவுக்கு இவங்க வாங்குறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொக்ரெசிவான ஸ்டேட், இது மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொடுத்த ஒரு மாநிலம். இங்க வந்து நீங்க இப்ப தொடர்ந்து பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு, கைது நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சரே வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்றத ஓப்பன் டிக்ளரேஷன் வந்து கொடுக்குறாரு. நான் இருக்க உங்களுக்காக அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் மிகப்பெரிய அளவுல உள்ளாட்சி தேர்தலில் தாவேகாவை ஆதரிக்கிற மனநிலையில் தான் இருக்காங்க. அங்கங்க கொஞ்சம் ஃபைட் இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். என்றாலும் அது ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான். இதுல எனக்கு இருக்கிற பெரிய கஷ்டமே என்னன்னா, அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் இதை பண்ணி ஆகணும். முதல் ரவுண்டு நம்ம போகும்போது ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஒரு மாதிரி இருக்கும், தேர்டு தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக நீங்க கடைசியாவே போய் எடுக்கலாமே அப்படின்னா அதுவும் தப்பாயிடும். ஏன்னா முதல் 2 ரவுண்டை நம்ம பண்ணும் போதுதான் மெட்ரிக்ஸ் நம்மளுக்கு புரியும், எந்த மாதிரி ட்ரெண்ட் போகுது அப்படின்னு. டைரக்டா தேர்ட் ரவுண்டுக்கு போனோம்னா ஒண்ணுமே புரியாது, தப்பா கொடுத்துருவோம் டேட்டா. ஸோ அதனால சட்டமன்ற தேர்தல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 40 சீட் வந்து நம்ம சொன்னது நடக்காம போயிடுச்சு. அதனால அதுல இருந்து ஏற்பட்ட படிப்பனையை வச்சுதான் இப்போ நிறைய மாத்திருக்கேன். அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் மாத்தி அலைன் பண்ணி இப்போ அந்த ப்ராசஸ பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கவனத்தோட எச்சரிக்கையோட தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்பர்ஸை வந்து தாராளமா கொடுக்காம நான் குறைச்சு கொடுத்துட்டு இருக்கேன் தாவேகாக்கு. என்றாலும் தாவேகா அனைத்து மாநகராட்சிகள்லையுமே பெரும்பான்மைக்கு தேவையான வார்டை தாண்டி தான் லீடிங்ல இருக்கு. இருந்தாலும் ஓவர் கான்பிடன்ஸ் கூடாது. நேற்று கூட நீங்க பாத்தீங்கன்னா டி நகர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள வர்ற வார்டுல எல்லாம் வந்து ஒரு தனியார் அமைப்பு வந்து ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் சர்வே மாதிரி எடுத்திருக்காங்க. எனக்கு அவங்களுக்கு தெரியும். எடுத்துட்டு இந்த மாதிரி டேட்டா கொடுத்தாங்க, திமுக பல வார்டுகள்ல லீடிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அதை வந்து நான் என்னோட ட்விட்டர் இதுல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். பண்ண உடனே நிறைய பேர் சொன்னது என்னன்னா, நீங்க வந்து மாத்தி பேசுறீங்க, காசு வாங்கிட்டு திமுக பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அப்படி கிடையாது. ஓவர் கான்பிடென்ட்டோட நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த டேட்டாவை ஷேர் பண்ணேன். இட் மே பி ரைட் ஆர் ராங், பட் நம்ம களத்துல என்னைக்குமே வந்து ஆப்போசிஷனை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க வந்து இப்போ அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், ராகவா லாரன்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ். ஆனா என்னைக்குமே தாவேகாவுக்கு எதிராக ஸ்ட்ராங்கா நிக்க போற இயக்கமா திமுக தான் இருக்கும். ஏன்னா ஐடியாலஜிக்கலா அந்த கட்சி, அண்ணா அவர்கள் உருவாக்குன கட்சி நின்றுட்டு இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதனால ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க பாருங்க, எம்ஜிஆர் அவர்கள் இருந்த வரைக்கும் தான் கட்சி வந்து ஸ்ட்ராங்கா நின்றுச்சு அதிமுக. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்த வரைக்கும் தான் கட்சி வளர்ந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் போயிடுச்சு அப்படின்னா கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்னால உருவாக்கப்பட்ட கட்சியும் போயிடும் அப்படின்றதுதான் உலக தத்துவம். அதே மாதிரிதான் தாவேகா, விஜய் அவர்கள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கட்சியினுடைய செல்வாக்கு படலம் அப்படியே இருக்கும். அவருக்கு அப்புறம் யாரு இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்? ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். அதனால ஓவர் கான்பிடென்ட்டோட இருக்கக்கூடாது, எல்லா இடத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றதுதான் நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, ஓகே, அது வழக்கமா இருக்கிறது தான். நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. என்றாலும் தாவேகா தமிழ்நாட்டுக்கு
ரொம்ப முக்கியமான கட்சி, தொடர் வெற்றிகளை பெற வேண்டிய கட்சி அப்படின்றத நான் பல முறை ஓப்பனாவே என்னோட சப்போர்ட்டை நான் சொல்லியிருக்கேன். நம்மளை வந்து தொடர்ந்து பார்க்குற ஃபாலோவர்ஸுக்கு தெரியும், எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய இடங்களை சப்போர்ட் பண்ணி நான் பேசியிருப்பேன். டேட்டா ஒரு சைடு இருந்தாலும் நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஒப்பீனியனை வந்து டிஃப்ரெண்டா வைப்போம், இண்டிபெண்டா வைப்போன்றத சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து அரசியல் சார்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. எங்கன்னா எனக்கான வாக்குரிமையில, எனக்கான அரசியல் கருத்துரிமையில இருக்கு. ஆனா எலெக்ஷன் டேட்டா, எலெக்ஷன் சர்வே, எலெக்ஷன் பல்ஸ் அப்படின்னு நான் வந்துட்டேன்னா அங்க நான் நியூட்ரலா தான் இருந்தாகணும். இப்போ ஏதோ ஒரு டேட்டா வருது, இப்போ வந்து திமுக ஜெயிக்கும் போதுன்னு டேட்டா வருது, நான் இல்ல தாவேகா தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு ஓவர் கான்பிடென்ட்டோட நான் இருந்தேன் அப்படின்னா ரிசல்ட் மாறி போயிடும், என்னோட கிரெடிபிலிட்டியும் போயிடும். அதனால என்ன பண்ணுவேன், வர்ற டேட்டாவை உங்ககிட்ட அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எனக்கான கருத்துரிமை இருக்கு இல்லையா, சுதந்திரம், அந்த இடத்துலதான் வந்து இதை இப்படி பண்ணலாம், திமுக இப்படி தோக்கடிக்கலாம், தாவேகா தான் ஜெயிக்கணும் அப்படின்ற என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அவ்வளவுதான். மற்றபடி இதுல ஒண்ணுமே இல்லை. நிறைய இடங்கள்ல வந்து இந்த மின்வெட்டு பிரச்சனை வந்து அங்கங்க நடந்துட்டு இருக்கு. இதை வந்து தாவேகா வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இதை சரி பண்ணி ஆகணும். மின்சார வசதி அப்படின்றது ஒரு பெரிய கவர்மெண்டே தோற்கடிச்ச ஒரு விஷயம். கலைஞர் அவர்கள் 2011 மிகப்பெரிய அளவு தோற்கடிக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து இந்த மின்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மின்வெட்டு அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு பர்செப்ஷனை கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொடுத்துரும். நம்ம வந்து ரீசன்ஸ் சொல்லலாம், இங்க அவங்க பண்ணிட்டாங்க, அங்க இவங்க பண்ணிட்டாங்க, உண்மைதான், பண்ணது உண்மைதான். எத்தனை நாளைக்கு அதை நம்ம சொல்ல முடியும்? ஸோ இதை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். மக்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சாதான் நம்மளுக்கான பிளேஸ் வந்து அங்கே இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து பேசுறதுனால எந்த யூஸும் இல்லை. அதனால தாவேகா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் இந்த இடங்கள்லாம். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன், ஓவர் கான்ஃபிடென்ட்டோட நம்ம இருக்கக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மோசமான தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும். நிறைய இடங்கள்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா 2026 தேர்தலை எப்படி எதிர்கொண்டோம், நிராயுத பாணியா எந்த ஆயுதமுமே இல்லாம களத்துல நின்னாங்க தாவேகாவை சேர்ந்த எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ், ஜெயிச்சாங்களா இல்லையா? அதே மாதிரி அதே கான்பிடன்ஸோட இங்க வந்து நிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம், நம்ம எப்படி நின்னாலும் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற எண்ணத்தோட போகக்கூடாது. தொடர்ந்து மக்களுக்காக வேலை செய்யணும். இப்ப நீங்க பாத்தீங்களா, இந்த 10 எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாருமே தொகுதிக்கு போறாங்க, மக்களை பாக்குறாங்க, பேசுறாங்க, மக்கள் கூட கனெக்ட்ல இருக்காங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லயே ஒரு 10 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதை அடுத்த வீடியோல நான் சொல்றேன். இப்போதைக்கு பார்க்கும்போது இப்படிதான் இருக்கு. இந்த எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதிகள்ல இருக்கிற வார்டுல எல்லாம் இவங்க வந்து பெரிய அளவுக்கு பாப்புலரா இருக்காங்க, மக்கள் மத்தியில போயிட்டாங்க, சென்று சேர்ந்துட்டாங்க. அவங்களுடைய செரிஷ்மா வந்து அந்தந்த தொகுதிகள்ல வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நிறைய எம்எல்ஏக்கள் வந்து அந்த மாதிரி பண்றது இல்லை, எல்லா கட்சியும் சேர்த்துதான் சொல்றேன். ஸோ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கான்பிடென்ட்டோட எதிரணியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம களத்துல வந்து ஃபைட் பண்ணி ஆகணும். ஏன்னா அரசியல் அப்படின்றதே ஒரு போர் மாதிரி தான். இந்த போர்ல வந்து பல்வேறு ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஆமை முயல் கதை தான் அரசியலே, அதுதான் ஆமை முயல் கதை தான். நீங்க ஒருத்தனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்கன்னா அவன் ஜெயிச்சிருவான். ஸோ எச்சரிக்கை, அதே மாதிரி உறுதித்தன்மை, இது எல்லாமே வந்து அரசியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். தாவேகாவுக்கு மக்கள் ஆதரவு பெரிய அளவுக்கு இருக்கு. மாநகராட்சிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய லீடு நிறைய இடங்கள்ல இருக்கு. ஆனா இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான். அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் நம்ம பண்ணும்போது அது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. இருந்தாலும் கான்பிடென்ட்டோட நம்ம எதிரணிய எதிர்கொள்ளணுமே தவிர அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ட்டு சோர்வா இருந்துடக்கூடாது. மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட பேசணும். 108 இடங்கள்ல தாவேகா வெற்றி பெற்றுச்சு இல்ல, இந்த 108 எம்எல்ஏக்களும் கடின உழைப்பை வந்து அந்தந்த தொகுதிகளில் போய் செலுத்தணும். அதுல வந்து ரெசிக்னேஷன் அது எல்லாமே ஒரு சைடு இருக்கட்டும், இருக்கிற எம்எல்ஏக்கள் போய் செலுத்தணும். ஸோ இந்த அரசியல் என்பது பெரிய அளவுக்கு மாற்றங்களை தினந்தோறும் கொடுத்துட்டு இருக்கு. என்றாலும் இந்த பாதையில வந்து நம்ம வந்து உறுதித்தன்மையோட பயணிக்கணும். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வரலாற்றிலேயே எதிர்கட்சிகள் வந்து ஒரு சொற்ப அளவிலான இடங்களை கைப்பற்றுகிற ஒரு தேர்தலா இது இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு எண்ணம்னு சொல்லலாம். டேட்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்றாங்க நிறைய மண்டலங்கள்ல. இருந்தாலும் இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்லையா, அடுத்தடுத்த ரவுண்டு போக போக எல்லாமே மாறிடும். இன்னைக்கு நம்ம விஜய் அவர்களினுடைய அந்த ஸ்பீச் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கிராமங்கள்லயும் எல்லா நகரங்கள்லயும் மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பேசுறாங்க. ஸோ அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். நிச்சயமா ஊழல் பண்ணாதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, லஞ்சம் கேட்டா இது என்னோட விஜய் ஆட்சி அப்படின்னு சொல்லுங்க, என் பிள்ளையோட ஆட்சின்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் பெரிய அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்கும். ஸோ அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும். திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வந்து பெரிய அளவுக்கு ஒரு சம்மட்டி அடியை வந்து வாங்கறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இருந்தாலும்
அவங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரு, லோக்கல் ஃபேஸ், பாப்புலாரிட்டி இது எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு இருக்கு நிறைய இடங்கள்ல. அதை வச்சு அவங்க முட்டி மோதுவாங்க. என்றாலும் தாவேகா ஆளுங்கட்சி அப்படின்ற அந்த ஒரு அட்வான்டேஜ் மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் அப்படின்ற தங்கள் குடும்பத்தில இருந்து ஒருத்தர் வந்து அரசியல நிக்கிற அந்த உணர்வோட இந்த அரசியல வந்து அணுகுது. ஸோ தாவேகா நிச்சயமா பெரும்பாலான மாநகராட்சிகள்ல வெற்றி பெறும் அப்படின்றதுதான் என்னோட கருத்தா இருக்கு. ஸோ இப்படிதான் இந்த அரசியல் கள நிலவரமானது போயிட்டு இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.